மகாராஷ்டிராவில் வழக்கமாக ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்திலேயே தொடங்கியது. ஆனாலும் மும்பை மற்றும் அதன் புறநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரிய அளவில் மழை பெய்யாத நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் தொடங்கிய கனமழை காலை 7 மணி வரை இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது. சுமார் 6 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் மும்பையே முடங்கும் அளவுக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதில் அந்தேரி, குர்லா, பாந்த்ரோ, கிங் சர்க்கிள், தாதர் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின. சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய வெள்ளத்தால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தத்தளித்தனர். இதனிடையே பாதுகாப்பு கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இடைவிடாத மழையால் ஆங்காங்கே மழைநீர் கால்வாய்கள் நிரம்பி வழிவதால் மழைநீர் வடிய வழியின்றி நகரில் பல பகுதிகள் வெள்ளக்காடாகவே மாறின. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் புறநகர் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் 5 ரயில்களின் சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் பல இடங்களில் ரயில் தண்டவாளங்களை வெள்ளம் மூழ்கடித்ததால் ஆபத்தான முறையில் ரயிலை மெதுவாக இயக்கக்கூடிய நிலை உருவானது. மும்பையின் சயான், பாண்டூப், நாகூர் இடையே தண்டவாளத்தில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே அப்படியே பல மணி நேரமாக நிறுத்தப்பட்டன. தேங்கிய வெள்ளத்தில் வாகனங்கள் மிதந்து வந்ததாலும் ஆங்காங்கே சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்ததாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இரவு நேரத்தில் சயான் காவல் நிலையம் அமைந்துள்ள சாலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரின் அளவு தெரியாமல் ஓட்டுநர் காரை ஓட்டிச் செல்ல வெள்ளத்தில் முக்கால்வாசி மூழ்கிய கார் அங்கேயே பழுதாகி நின்றதோடு வெள்ளத்தில் மிதக்கத் தொடங்கியது. அதிகளவு தண்ணீர் தேங்கியிருந்த மும்பை கிங் சர்க்கிள் சாலையில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வந்த பாதசாரிகளையும் மாணவர்களையும் பத்திரமாக அழைத்துச் சென்று கரையேற்றினர். கனமழை மற்றும் முழங்கால் அளவுக்கு சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ளத்துக்கு இடையே அன்றாட பணிகளுக்கு புறப்பட்ட மக்கள் வாகன நெரிசலுக்கு மத்தியில் சாலையின் சென்டர் மீடியனில் ஏறி ஆபத்தான முறையில் சாலையை கடந்தனர். பல சாலைகளில் முழங்காலுக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வரும் 10ஆம் தேதி வரை மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பது மக்களை மேலும் கலக்கமடைய செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.